அந்த சேவகர்கள் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா, இயேசு தப்பிச்சு போகக்கூடாது, இயேசுவை யாரும் களவாண்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்க கல்லறை வாசலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இயேசு வெளியில வரக்கூடாது, இயேசுவை யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு. ஆனால் ஆவியானவர் இயேசுவை அந்த கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார். அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அன்று இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் எந்த மரண வல்லமைகளும் உங்களை தடுக்க முடியாது. அங்கே இருக்கிற அடைக்கப்பட்டிருந்த அந்த கல் இயேசுவை தடுக்க முடியல. அங்கே காவல் காத்து கொண்டிருந்த அந்த சேவகர்கள் இயேசுவை தடுக்க முடியல. அவங்க தான் முன்னாடி அடிச்சாங்க, முன்னாடி அவங்க தான் அவரை அரைஞ்சாங்க, அவரை முன்னாடி தலையில முள்முடி வைத்து அடித்தார்கள், சிலுவையை சுமக்க வைத்தார்கள், கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்தார்கள். ஆனால் அவர்களுடைய அதிகாரம் இப்போது வேலை செய்ய முடியல. ஏனால் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவராய், அதன் திறவுகோலை உடையவராய், மரித்து உயிர் தெழுந்த அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.